வெல்கம் டு டுடே வேர்ல்ட். தளபதியை பத்தி ஒருத்தவங்க தப்பா பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வயசான காலத்துல தளபதி தான் சம்பாதிச்ச சொத்து எல்லாம் செலவும் பண்ண மனசு இல்லாம, ரசிகர்களுக்கும் கொடுக்க மனசு இல்லாம அவரே வச்சுக்கிறாரு. ஆனா அரசியலுக்கு மட்டும் வந்துடுறாரு. அவர்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். இந்த சின்ன திரையில சூசைட் பண்ணி போறாங்களே இந்த ஹீரோயினி, அதான் ஆர்டிஸ்ட்லாம் அவங்களெல்லாம் பத்தி ஏன் இவர் பேச மாட்டாரு? அவங்க சூசைட பத்தி ஏன் இவர் பேச மாட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு இது சம்மந்தமே இல்லாம இந்த டாபிக் பேசுறாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது. அது ஒரு மனநோய். எனக்கும் அதான் தோணுது. அது மட்டும் இல்ல. இதான் ஹைலைட்டான பாயிண்ட் இது கேளுங்க. தமிழ்நாட்டுல அடிப்படை வசதி கூட இல்லாம நெறைய கிராமம் இருக்கு. ஸ்கூலு, பப்ளிக் டாய்லெட், கட்டடம் இதெல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. பாழடைஞ்சு கிடக்கு. நடிகர்கள் சம்பாதிச்ச பணத்த உள்ளாட்சிக்கும், ஊராட்சிக்கும் குடுக்கணும். முடி கொட்டி போச்சுன்ட்டு நேரா வந்து அரசியல் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை வசதி இல்லன்னா அது செஞ்சு தர வேண்டியது யாரு? கவர்மெண்ட். நீ அவரு போய் கேட்டீங்கன்னா அவரு என்னங்க பண்ணுவாரு? அவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களா? அவர் என்ன பண்ணாருன்னு நான் சொல்லட்டுமா? தளபதி ரசிகர்கள் திருவள்ளூர்ல வீடு கட்டி கொடுத்திருக்காங்க, ரத்த தானம் கொடுத்திருக்காங்க, விஜய் பயிலகம், விஜய் உணவகம். இப்ப ரீசெண்டா மதுரையில முதியவர்களுக்கு மாசம் மாசம் 500 பென்ஷனு. தமிழ்நாட்டுல ஃபுல்லா டெய்லி சாப்பாடு போடுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அது இல்லாம 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவார்ட் ஃபங்க்ஷன் ஒதுக்கி வச்சு அவார்டும் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெரியாம தற்கூரி மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மேடம். இதுல மேடம்க்கு அரசியல் ஆசைலாம் என்னன்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு எம்எல்ஏ, எம்பி ஆகணும் தான் ஆசையா. எங்க தளபதி இவ்வளவு பண்ணியிருக்காரு. நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லு பார்ப்போம். இந்த டாபிக்லாம் பேச வேணாம், இவங்கெல்லாம் வளர்த்த வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எவ்வளவு வயித்தெரிச்சல். அவரே பாவம் கஷ்டப்பட்டு வராரு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ஒரே பதில் தான். 2026ல களத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சேரும். பாய்.